ஹாய் ஹலோ இதுக்காக உங்கள் நாளில் ஒன் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான காடை முட்டையில் ஒரு சப்பாத்தி குருமா பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எண்ணெய் காய்ச்சதும் கடுகு போட்டுக்கணும். கடுகு நல்லா வெடிச்சதும் அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கணும். வெங்காயம் வதங்கினதும் அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 தக்காளி போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்றாப்புல வெங்காயமும் தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளியை வந்து நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கினதும் ஆக்சுவலாக நமக்கு குருமாக்கு கொஞ்சம் வந்து கிரேவி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அதில் வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அதை வந்து மூடி வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். ஸோ கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், அப்புறமா உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோவுக்கு வத்தல் தூள் இதை ஆட் பண்ணி வச்சுக்கணும். ஆட் பண்ணி லைட்டாக கிளறி விட்டுட்டு அதை நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சதும் அதை வந்து நல்லா கொதிக்கும். இப்போ வந்து நீங்கள் காடை முட்டையை வேக வச்சு உடச்சி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து கொதிக்க விட்டு மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கிரேவி வந்து நல்லா கொதித்து நல்லா ஸ்மாஷ் ஆகியிருக்கு. இப்போ வந்து இதில் காடை முட்டையை லைட்டாக எண்டில் கத்தி வச்சு கீறி வச்சுக்கலாம். அப்படின்னா மசாலா உள்ளே நல்லா இறங்கும். ஸோ வச்சுட்டு இதை வந்து இந்த கிரேவியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த மசாலா வந்து உள்ளெல்லாம் எக்குக்குள்ளெல்லாம் ஆட் ஆகிரும். இப்போ வந்து தேவையான அளவுக்கு சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் லைட்டாக கிளறி ஒரு 2 நிமிஷம் மட்டும் சிம்மில் போட்டு வைக்கணும். வச்சுட்டு நீங்கள் வந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்டியான ஹெல்த்தியான சப்பாத்தி குருமா ரெடி. இதை வந்து நீங்கள் சப்பாத்தியோடையும் சாப்பிட்லாம், தோசையோடையும் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணிவிட்டு இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.